Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து தம்ப்நெயில்லே பார்த்துருப்பீங்க, இல்ல டைட்டில்ல பார்த்துருப்பீங்க. சீக்வல் டைம் டிராவல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரைட்? ஸோ இத பத்தி நம்ம டீப்பா போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, நான் ஃப்ரெஷரா இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல் லைக் லினக்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ அதில வந்து query engines லைக் MySQL இல்ல Oracle கைண்ட் ஆஃப் டிபிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாமே வந்து கமாண்ட் லைன்லேயே வந்து வி யூஸ் டு ரன் கமெண்ட்ஸ், இன்சர்ட், அப்டேட், டெலீட். ஸோ கம்ப்ளீட் ரூட் யூசர் பெர்மிஷனும் என்கிட்ட இருந்தது. இட்ஸ் அ ஸ்டார்ட் அப். ஸோ அதனால வந்து தே கேவ் மீ ஆல் திஸ் பெர்மிஷன்ஸ் டு மீ. அது ஒரு ப்ரொடக்ஷன் டிபி தான். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் அந்த டெர்மினல்ஸ்லாம் நீங்கள் கமாண்ட்ஸ் ரன் பண்ணும்பொழுது, நீங்கள் பழைய கமாண்ட் எடுக்கிறதுக்கு அந்த அப் டைரக்ஷன் ஏரோவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி கமாண்ட்ஸ் வரும். ஸோ ஆக்சிடென்ட்டாக நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு டெலீட் கமாண்டை வந்து நான் என்ன பண்ணேன்னா, அப் ஏரோ கொடுத்து டெலீட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இது ஆர்டிபிஎம்எஸ்ல கிடையாது. ஏன்னா ஆர்டிபிஎம்எஸ்ல வி ஹேவ் கமிட் அண்ட் ரோல் பேக். இது ஆர்டிபிஎம்எஸ் கிடையாது. இது மாடர்ன் query இன்ஜினில் நான் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இது பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. டேட்டா ஃபுல்லா டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இதே நீங்க லைக் ஒரு பெரிய கம்பெனியில, பெரிய சிஸ்டம்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, பிரைமரி டிபி, ஸ்டாண்ட் பை டிபி, இல்ல பேக்கப் டிபின்னு சொல்லி எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்க அது எதுவுமே கிடையாது. அப்போ சடனா நான் என் தப்பு, தப்ப பண்ணிட்டோமேன்னு சொல்லி நான் தப்ப உணரும் பொழுது, நான் நெனச்ச விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். சீரியஸா, ஐயோ! இப்ப மட்டும் டைம் மிஷின் இருந்ததுன்னா, 5 செகண்டுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம அத டெலீட் பண்ணாம இருந்துரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? ஸோ அது எவ்வளோ நல்லா இருக்கும். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் லைக் வி டிட் சோ மெனி திங்ஸ். நாங்க டைரக்ட்டா வந்து இந்த கிளவுடுக்கே கான்டாக்ட் பண்ணி, அவங்கள்ட்ட அந்த பேக்கப் நாங்க வேணும்னு சொல்லி கேட்டு, தென் அவங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டு, அவங்க ஒரு காப்பி எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து நாங்க திரும்ப ரெட்ரீவ் பண்ணோம். இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். பட் இதில என்னன்னா, என்னோட மேனேஜர் வந்து லைக் ஹி வாஸ் வெரி கூல். ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனாரு. அதனால எனக்கு என்னோட டென்ஷன் வந்து இதாச்சு. பட் என்னன்னா, ரன் ஆயிட்டு இருந்த ஜாப் எல்லாமே இம்பாக்ட் ஆச்சு. ஸோ டவுன் ஸ்ட்ரீம்க்கு வந்து இது ஒரு சின்ன டிலே, இந்த மாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னுலாம் சொல்லி எல்லாம் பண்ணோம். ஒரு பெரிய எஸ்கலேஷன் ஆச்சு. ஸோ இங்க என்னன்னா, நான் நெனச்சது தான். டைம் டிராவல் பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே. ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி போய் டெலீட் பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் டிராவல் கான்செப்ட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நெறைய மாடர்ன் query இன்ஜின்ஸ்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த டைம் டிராவல் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ட நீங்க எந்த query இன்ஜின்ல எங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எஸ், தேர் இஸ் சம்திங் அ டெக்னாலஜி கால்ட் BigQuery. ஓகே. ஸோ BigQueryன்னு சொன்னோனே பதறாதீங்க. நான் வந்து MySQLன்னு நெனச்சேன், Oracleன்னு நெனச்சேன், இல்ல நான் ஒரு RDBMSல ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லப் போறீங்கன்னு நெனச்சேன். இல்ல வந்து Hadoopல, Hiveல சொல்லப் போறீங்கன்னு நெனச்சேன் அப்படின்னு நீங்க நெனச்சிருக்கலாம். என்ன சடனா நீங்க BigQueryங்கிறீங்க? BigQuery அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த query engine, பவர்ஃபுல் மேசிவ் பேரலல் ப்ராசஸிங் டிஸ்ட்ரிபியூட்டட் query engine, சர்வர்லெஸ் தான் அதுவும், இன் Google Cloud. ஓகேங்களா? சரி. இப்ப வந்து நீங்க Google Cloud தெரிஞ்சிருக்கணுங்கிறது கிடையாது. BigQuery தெரிஞ்சிருக்கணுங்கிறது கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாரி ஒரு ஃபங்ஷனாலிட்டி இருக்குங்கிறது தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது எப்படி பிராக்டிகலா சாத்தியமாகுது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற நெறைய காம்படிட்டிவ் வேர்ல்டுல நம்ம ஒரு ஒரு இன்டர்வியூ போறோம் அப்படின்னா, லைக் நம்ம இந்த மாரி ஒரு சினாரியோஸ் வருதுன்னா, இப்ப நான் யூஸ் பண்ண டிபில இது இல்ல அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். பட் என்ன மாரி ஒரு query இன்ஜின்ஸ் நீங்க யூஸ் பண்ணியிருந்தா இத தவிர்த்திருக்கலாங்கிறதையும் நீங்களே சொன்னீங்கன்னா, அது ஒரு இம்ப்ரஷன கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ லீஸ்ட் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ மூலியமா இன்னைக்கு புதுசா ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அவ்வளோதான். இதுக்கு BigQuery தெரிஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் இல்ல. அதுலயும் SQL தான். அது SQLஆ பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இல்ல நான் BigQuery தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு 1 ஹவருக்கு BigQueryயோட கம்ப்ளீட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசிக் பிராக்டிகல் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்க போய் பார்க்கலாம். பட் தென் அது பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. ஸோ BigQuery இட்ஸ் அ query engine. கிளவுட்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நீங்க சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா டெக்னாலஜிலயும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் பர்ட்டிகுலர் ப்ராப்ளம்ஸ். சில ரேரா சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்ஸ் வந்து அதுல அவங்க தொடர்ந்து எல்லாத்துலயும் மாஸ்டரா இருக்கணும்னு நெனச்சு எல்லாத்தையும் உட்காந்து படிப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்ஸ் ஆர் நாட் லைக் தட். அவங்களுக்கு தெரியும், ஓகே BigQueryயா இதெல்லாம் நடக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்ஷிஃப்ட்டா? ரெட்ஷிஃப்ட்ங்கிறது AWSல இருக்கிற ஒரு டிபி கம் query engine. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஹைவா? ஹடூப்ல இருக்கு. ரைட். கசாண்ட்ராவா? அது ஒரு NoSQL டேட்டாபேஸ். ஆனா அங்க SQL நம்ம அடிக்க முடியும். அப்போ இந்த சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்ஸ் வந்து அப்பப்போ அந்த ப்ராப்ளம்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஒரு டெக்னாலஜி போவாங்க. அண்ட் அந்த ப்ராப்ளம் ரெஸ்பெக்டிவ்ல எல்லாத்தையும் கத்துக்குவாங்க. பட் நம்ம கம்மி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களோட ஒரு பிரச்சனை என்ன இருக்கும் அப்படின்னா, ஏன் நம்ம இத ஃபுல்லா நம்ம படிக்கக்கூடாது? ஸோ நம்ம வந்து தொடர்ந்து எல்லாத்தையும் நம்ம படிக்கக்கூடாது. பட் அதுக்கு நமக்கு டைம் இருக்காது. பட் நீங்க அத ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இதுல வந்து மாஸ்டராவே இல்லையே. பட் தட்ஸ் ஓகே. ஸோ ஒரு ப்ராப்ளம்னு வரும்பொழுது இந்த மாரி ஒரு டைம் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம்
இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நான் இத தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா பார்க்குறேன் அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இத கேள்விப்படுறேன் அப்டின்னு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறனால இது இது இப்ப இந்த வீடியோ நீங்க பார்க்கல. ஒரு இன்டர்வியூ போயிருக்கீங்க. ஸோ இந்த மாரி வந்து டைம் டிராவல் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? ரைட். அவங்க உங்கள பிக்வரி சொல்லுன்னுலாம் சொல்லல. ரெட் ஷிஃப்ட் சொல்லுன்னுலாம் சொல்லல. டைம் டிராவல் பண்ண முடியுமா? இல்ல இந்த சினாரியோவ எப்படியெல்லாம் நம்ம தவிர்த்திருக்கலாம்? இல்ல நான் ஒரு புது கொரி என்ஜின் டெவலப் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என்னெல்லாம் இருந்தா நல்லாருக்கும்? ரைட். ஒரு 5 பாயிண்ட் நீங்க சொல்லலாம். அதுல இது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவ அந்த மாரி ஒரு இன்ஃபர்மேஷன மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டீப் இன்டூ அது பிக்வரி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படியெல்லாம் இல்ல. இட்ஸ் அபவுட் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்ட தான் உங்களுக்கு நான் குடுத்துட்டு இருக்கேன். சரி, நோ ஃபர்தர் டிலே. நம்ம போயிட்டு இந்த டைம் டிராவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தெரியாம பண்ற அப்டேட்ஸ்க்கோ, இல்ல தெரியாம பண்ற டெலீட்ஸ்க்கோ நம்மனால டைம் டிராவல் பிக்வரியில பண்ண முடியும். பை டிஃபால்ட் 7 டேஸ்க்கு டேட்டா அங்க இருக்கும். அந்த பாராமீட்டரையும் வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். சரி, நம்ம பிராக்டிகல் போலாமா? ஓகே. ஸோ நம்ம இப்ப வந்து பிராக்டிகல் பார்ட் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிக்வரியோட அந்த கன்சோல். ஸோ இதுல வந்து நீங்க வந்து போயிட்டு பிக்வரி அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிக்வரியோட சர்வீஸ் வந்துரும். அதுல குவரி எடிட்டரும் இருக்கும், நோட்புக்கும் இருக்கும். இப்ப நான் யூஸ் பண்றது வந்து நோட்புக். ஓகேங்களா? ஸோ நீங்க இப்ப இது ஒரு ஷெல்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஷெல்லு, அந்த மாரி ஒவ்வொரு ஷெல்லா இருக்கும். ஸோ அத நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஷெல்லா வந்து கிரியேட் ஆகும். அதே மாரி இப்போ நீங்க இதுல வந்து இந்த நோட்புக்ல ஸ்டார்ட்டிங்ல பிக்வரி அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக் கமாண்ட் பெர்சன்டேஜ் மேஜிக் கமாண்ட்னு குடுக்கணும். அப்பதான் இது வந்து நீங்க சீக்வல் ஒர்க் பண்றீங்களா? இல்ல இதே நோட்புக்ல நம்ம பிக்வரிக்கு பைத்தான்லயும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது பைத்தானா, சீக்வலான்றத கேட்டகரைஸ் பண்றதுக்காக தான். அதே மாரி இப்ப நீங்க ஒரு புது ஷெல் இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க இந்த மாரி வரும். அதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் டெலீட் பண்றேன். ஏன்னா அது ஆல்ரெடி இருந்தது. நான் இப்ப திரும்ப கோட் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா இங்க வருது. இங்க பாருங்க, ஸ்டார்ட் கோடிங் ஆர் ஜெனரேட் வித் ஏஐ. ஸோ இதுல போயிட்டு எனக்கு ஒரு கிரியேட் டேபிள் டிடிஎல் ஒரு 5 காலம்ஸ், ஒரு 6 காலம்ஸ் வச்சு ஆக்டிவிட்டின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணு. இல்ல ஆக்டிவிட்டி ஸ்டேட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணு. அதுல வந்து 20 ரெக்கார்ட் இன்சர்ட்டும் பண்ணி அந்த இன்சர்ட் டிடிஎலும் குடு அப்படின்னீங்கன்னா, அது கிரியேட் டேபிள், இன்சர்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிரும். அப்படி நான் கிரியேட் பண்ணது தான் இந்த கிரியேட் டேபிளும், அடுத்து இந்த இன்சர்ட்டுமே. ஸோ இந்த கொரி எல்லாமே நான் வந்து GitHub பேஜ்ல போட்டு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வேணும்னா நீங்க வந்து இந்த ஏன்னா இது கூகுளோட ஜெமினி இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஜெமினி யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். சரி. ஸோ நம்ம வந்து டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் ஸ்டேட். அதே மாரி இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த பிராக்டிகலுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். ஏன்னா நான் வந்து இத ஃபர்ஸ்ட் இந்த டைம் டிராவல வந்து ஒருத்தங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரெக்கார்ட் தானே. அத வந்து நம்ம நேரா போயிட்டு அதே டேபிள்ல திரும்பவும் பழையபடி அப்டேட் பண்ணி விட்டுட்டா முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு. பட் நமக்கு ஆக்சிடென்டலா நீங்க ஒரு அப்டேட் ரன் பண்றீங்க. அது ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட்ல போயிட்டு அதோட வேர் கண்டிஷன் மேட்ச் ஆயி அப்டேட் ஆயிருச்சுன்னு வைங்க. இல்ல 1 மில்லியன் ரெக்கார்ட் டெலீட் ஆயிருச்சுன்னா, ஒவ்வொன்னையா நம்ம வந்து 1 மில்லியன் டைம் இன்சர்ட் அடிச்சிட்டு இருக்க முடியாது. அப்டேட் அடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஏன்னா சில பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்கலாம். அதுக்காக நான் சொன்னேன். ஸோ இப்ப இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, 20 ரெக்கார்ட் இன்சர்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதுல வந்து ஜஸ்ட் இத ரன் பண்ணேன் அப்படின்னா, இட் வில் ஜஸ்ட் இன்சர்ட். ஸோ இந்த இன்சர்ட் எல்லாமே நான் சொன்ன மாரி ஜெமினி யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் இத வந்து திரும்ப இதெல்லாம் நான் ஒரு டைம் ரன் பண்ணியிருந்தேன். நான் அதனால திரும்ப ரீரன் பண்றேன். ஸோ ஆக்டிவிட்டி ஸ்டேட் இப்ப இது ரன் ஆயிட்டு நமக்கு 20 ரெக்கார்டு வரும். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்களா? ஸோ நீங்க ஆர்டர் பை குடுக்கலீன்னா பிரச்சனை இல்ல. இத இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, அதுவே ஆர்டர் பை ஆயிக்கும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் காலம விட்டுருங்க. இது வந்து பிக்வரி கிரியேட் பண்ணுது. பட் நம்ம காலம் ஆக்டிவிட்டி ஐடில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரி. ஸோ இப்ப நம்ம வந்து அப்டேட் பண்ணிறலாமா? ஸோ நான் வந்து இந்த ஆக்டிவிட்டி ஐடி 1 இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து இங்க லாக் அவுட்ன்னு இருக்கு. ஆக்சுவல் இன்சர்ட்லயே பாருங்க லாக் அவுட் தான் இருந்தது. இப்ப இத நான் தெரியாம லாகின்னு அப்டேட் பண்ண போறேன். இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல அப்டேட். ஸோ இதுல நீங்க பார்க்கலாம் டேபிள் நேம் என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. பிக்வரி பொறுத்தவரைக்கும் நீங்க கூகுள் கிளவுட்ல நீங்க உள்ள போனீங்கன்னாவே ப்ராஜெக்ட் ஐடின்னு ஒண்ணு கிரியேட் ஆகும். ஸோ நீங்க எது யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஐடி வந்துரும். ஸோ பிக்வரிலயும் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஐடி, அதுக்கப்புறம் ஆப் இன்ஃபோங்கிறது இங்க டேட்டா செட்ன்னு சொல்லுவாங்க. நம்ம RDBMSல டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதேதான். ஸோ டேட்டா செட் அப்புறம் டேபிள் நேம். சரி, இப்ப நம்ம இத ரன் பண்ணலாமா? ஸோ இப்ப நான் வந்து தெரியாம அப்டேட் பண்ண போறேன். ஸோ இப்ப நான் இத ரன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து லாகின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்ப நான் திரும்பவும் போயிட்டு நம்ம அந்த செலக்ட ரன் பண்ணுவோமா? இந்த செலக்ட நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் நமக்கு வந்து இந்த வியூல ஒழுங்கா தெரியாது. நான் வியூ மாத்திக்கிறேன். இங்க பாருங்க லாகின்னு மாறிருச்சு. அதே மாரி நீங்க எப்போ அப்டேட் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த டைம் தெரிஞ்சா மட்டும் தாங்க டைம் டிராவல் பண்ண முடியும். ஸோ எப்ப ஆக்சிடென்டலா நீங்க ரன் பண்ணிட்டீங்கங்கிறது தோணுதோ, இம்மீடியட்டா போயிட்டு லாஸ்ட்டா ரன் பண்ண அப்டேட்டோட டைம் எடுத்து வச்சுக்கோங்க குடுகுடுன்னு போயிட்டு. ஸோ அதுதான் இந்த கொரி. ஸோ இந்த ரீஜியன் யுஎஸ் ஃப்ரம் ஸோ இந்த ஜாப் ஐடி, ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம் இதெல்லாம் மெட்டடேட்டா டேபிள்ல மெயின்டெயின் ஆகும். அந்த மாரி ஒரு மெட்டடேட்டா டேபிள் பேரு தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா. ஜாப்ஸ் பை ப்ராஜெக்ட் இத அப்படியே வச்சுக்கோங்க.
அதில் போயிட்டு ப்ராஜெக்ட் ஐடி என்னங்கிறத கொடுத்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஐடி நான் என்னன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த ப்ராஜெக்ட் ஐடி டேபிள் டேட்டா செட் நேமுக்கு முன்னாடி வருது. அதே மாதிரி நம்ம query என்ன query ரன் பண்ணோங்கிறதும் இருக்கும். அண்ட் queryல வந்து நான் லைக் யூஸ் பண்ணி பேட்டர்ன் மேட்ச் பண்ணி இந்த டேபிள்து மட்டும்தான் வேணுங்கிறேன். ஏன்னா இந்த டேட்டா செட்டுக்குள்ள நிறைய இந்த ப்ராஜெக்ட் ஐடிக்குள்ள நிறைய டேட்டா செட் இருக்கும், அதுக்குள்ள நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அதனால எனக்கு இந்த டேட்டா செட் டாட் டேபிள் நேம் மேட்ச் பண்ண கொரியில கடைசியா நான் அப்டேட் பண்ணதோட ஸ்டார்ட் டைம் ஆர்டர் பை டிஎஸ்சி லைக் டிசெண்டிங் ஆர்டர்ல வேணும். பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் வரணும். அப்பதான் அதுதான் லேட்டஸ்ட்னு அர்த்தம் இல்லையா, லிமிட் 1. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ரன் பண்ணி எடுத்து இந்த ஸ்டார்ட் டைம் நான் வியூ மாத்திக்கிறேன். ஸோ நீங்க இந்த ஸ்டார்ட் டைமை நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு வேணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன தெரியுங்களா பண்ணணும், இப்போ நம்ம அந்த டைம் ட்ராவல் கொரிக்கு வரப்போகிறோம். ஸோ இதுதான் அந்த டைம் ட்ராவல் கொரி. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நம்மளோட அந்த டேபிள் நேம் ப்ராஜெக்ட் ஐடி டேட்டா செட்டு டேபிள் நேம் ஃபார் சிஸ்டம் அண்டர் ஸ்கோர் டைம் ஆஸ் ஆஃப், இதுதாங்க அந்த டைம் ட்ராவல். ஸோ என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எந்த டைமுக்கு நான் வந்து அப்டேட் ரன் பண்ணியிருந்தனோ அந்த டைம் அதுதான் இங்கே கொடுக்கணும். இப்போ நம்ம மேலே காப்பி பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த ஸ்டார்ட் டைம் அதை வந்து நீங்கள் எது வரைக்கும் காப்பி பண்ணிக்கணும்னா YYYY MM DD அப்புறம் மினிட்ஸு ஹவர்ஸு செகண்ட்ஸ் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் கொடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, டைம் ஸ்டாம்ப் ஆஃப்னு சொல்லி அதுக்குள்ளே இதை கொடுத்துக்கோங்க. இது யூஎஸ் ரீஜியன்கிறனால நம்ம அவங்களோட டைம் ஜோன் யூடிசியை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்டர்வல் 5 செகண்ட் எப்போ மைனஸ் பண்ணிக்கிறேன், நான் கொடுத்த டைம்லேருந்து 5 செகண்டு பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும் என்ன அவுட்புட் வருது. எனக்கு லாக் அவுட்னு வரணும். ஏன்னா நம்ம லாகின்னு அப்டேட் பண்ணோம், லாகினுக்கு முன்னாடி என்ன இருந்தது லாக் அவுட் கரெக்டாக வந்துருச்சு பாருங்க, ரைட்? ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கரண்ட் டைம் ஸ்டாம்ப் கொடுப்பாங்கங்க. கரண்ட் டைம் ஸ்டாம்ப் கொடுத்து 5 செகண்ட்ஸ் 1 மினிட் 2 மினிட்னு கொடுப்பாங்க. அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா கரண்ட் டைம் ஸ்டாம்ப் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ண டைம் வராது. அது அப்டேட் பண்ணி நீங்கள் 10 நிமிஷம் கழிச்சு கூட கரண்ட் டைம் ஸ்டாம்ப் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைம் தான் வரும். அப்போ இருந்து 10 நிமிஷத்தை நீங்கள் மைனஸ் பண்ணணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எப்போ அந்த தப்பை பண்ணோம் அப்படிங்கிற அந்த டைம் இன்ஃபர்மேஷன் இந்த டேபிள் இருக்கும், ரெக்கார்டை எடுத்து வச்சுக்கோங்க டக்குன்னு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பிஃபோர் அப்டேட் பார்த்தாச்சு, இதுதான். இதை எடுத்துட்டு போயிட்டு இப்போ திரும்பவும் பழையபடி அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க டைரக்டா வந்து அப்டேட் அடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரியை பாருங்க, அப்டேட்டு ஆக்டிவிட்டி ஸ்டேட்ல அடிக்கணும். ஆனா எதை வச்சு, இந்த டைம் டிராவல் கொரியை வச்சு அடிக்கணும். அங்கே பாருங்க, அதுதான் உள்ள சப் கொரியை எழுதியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா எரர் வரும். என்னன்னா, நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிற டேபிளும் அதே தான், எங்கிருந்து எடுத்துட்டு வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிற டேபிளும் அதுதான். அது எப்படி ஒர்க் ஆகும்? இது நிறைய பேர் இந்த கொரியை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஈவன் ChatGPT கூட இந்த கொரியை கொடுத்துச்சு, பட் இந்த கொரி ஒர்க் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த டைம் டிராவல் கொரியை ஒரு டேபிளில் நீங்கள் எழுதணும். அதுக்கு ஒன்றும் இல்லை, CTE காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ கிரியேட் டேபிள் ஆஸ், ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க, கிரியேட் டேபிள் ஆக்டிவிட்டி ஸ்டேட்னு போட்டு _TT போட்டிருக்கேன். ஓகேங்களா? டைம் டிராவல், அந்த டைம் டிராவலோட கொரி. ஸோ இங்கேயும் அந்த டைமை மாற்றணும். நான் இங்கே மாற்றின அதே டைமை நான் காப்பி பண்ணிட்டு வரேன். ஓகே, அதையே எடுத்துகிட்டு வந்து நான் இங்கேயும் கொடுக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாமா? இதை ரன் பண்ணோன்னா அந்த டைம் ட்ராவலோட அவுட்புட் ஒரு டேபிளில் ரைட் ஆயிரும். _TTங்கிற டேபிளில் நமக்கு ரைட் ஆயிரும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அதை போய் கொரி பண்ணி பார்க்கலாமா? இதுதான் அந்த TT டேபிள். இதை ஒரு டைம் கொரி பண்ணோன்னா இதில் லாக் அவுட் அப்படின்னு இருக்கணும். ஓகே, லாக் அவுட்னு இருக்குங்க. ஸோ நான் வேற வியூவில் உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா தெரியும் பாருங்கள். லாக் அவுட்னு இருக்குது அதே ரெக்கார்டுக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு மெயின் டேபிளில் அப்டேட் பண்ணணும். அதுக்கு இந்த அப்டேட் கொரியை நான் எழுதியிருக்கேன். அப்டேட்டு அந்த டேட்டா செட் டாட் டேபிள் ஆக்சுவல் டேபிள், அதை மெயின்னு நான் அலைஸ் கொடுத்துக்கிறேன். செட் ஆக்டிவிட்டி டைப், அதாவது மெயினோட ஆக்டிவிட்டி டைப்பில் கொண்டு போயிட்டு நம்ம பேக்கப்போட ஆக்டிவிட்டி டைப்பை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இந்த பேக்கப் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ண அந்த _TT டேபிளோட அலைஸ் நேம். அண்ட் எதை பேஸ் பண்ணி அப்டேட் ஆகணும்? 2 டேபிளில் இருக்கிற ஆக்டிவிட்டி ஐடி மேட்ச் ஆகணும். அவ்வளோதாங்க. இதை அப்டேட் ரன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் செலக்ட் ரன் பண்ணலாமா? இப்போ நமக்கு லாகின் மாறி இருந்தது இல்லையா? இன்சர்ட்ல என்ன பண்ணோம்? லாக் அவுட் தான் இன்சர்ட் பண்ணோம். அப்புறம் அப்டேட் பண்ணிட்டு வந்து செலக்ட் ரன் பண்ணி பார்த்தோம். இப்போ திரும்பவும் ரன் பண்ணால் லாக் அவுட்னு இருக்கணும். ஓகே, வியூ மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணிக்கலாம். 1 வந்துருச்சு, லாக் அவுட் திரும்பவும் நமக்கு வந்துருச்சு. முதல் லாகின் இருந்தது, ரைட்? ஸோ இதே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டெலீட்டுக்கும் இதே ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் டெலீட் பண்ணுறப்போ ஒரே டிஃப்ரென்ஸ் தாங்க. டெலீட்லையும் நீங்கள் வந்து அதை ஒரு டேபிள் எழுதணும். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம இங்கே அப்டேட் ரன் பண்ணோம், ரைட்? ஆனால் டெலீட் பொறுத்த வரைக்கும் இன்சர்ட், இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் இன்சர்ட் இன்டூ அந்த மெயின் டேபிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பேக்கப் டேபிள், அவ்வளோதான்.
ஏன்னா இது இந்த டேபிள்லேருந்து அந்த டேபிளுக்கு அப்டேட் ஆகணுன்றனால அப்டேட் எழுதணும். பட் டெலீட்னா பேக்கப் டேபிள்லேருந்து இன்சர்ட் தானே ஆகணும். அந்த டைம் ட்ராவல் பண்ண டேட்லேருந்து நமக்கு அந்த டேபிள்லேருந்து டைம் ட்ராவலோட டேபிள்லேருந்து ஆக்சுவல் டேபிளுக்கு இன்சர்ட் தானே ஆகணும். அப்போ நீங்கள் அங்கே இன்சர்ட் போடணும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நிஜமாவே இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் ஐ என்ஜாய்ட் இட் இல்லை லைக் இட் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. அது மூலியமா எனக்கு தெரிய வரும் நிஜமாவே நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுறீங்க. அப்போ இந்த மாதிரி இன்னும் நிறையா போடலான்னு அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.